ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு தெரியாமல் ஹீரோ மேலே விழுந்திருந்துருப்பா. உனக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டெல்லாம் பயங்கரமாக பீட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா மங்குனி மாதிரியே பார்த்துட்ருக்கா. தெரியாமல் விழுந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் எந்திரிக்கிறாளா. ஹீரோ வந்துட்டு அப்படியே பார்க்குறான், என்ன இவ எதுவுமே நடக்காத மாதிரியே நின்றுட்டுருக்காளே அப்படின்னு. அந்த டைமே இவங்க போகக்கூடிய அந்த பஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுது. இந்த பஸ்ஸை மட்டும் விட்டுட்டோம், நம்ம 2 மணி நேரம் வெயிட் பண்ணா, ஓடுறா அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து பிடிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பாடா இந்த பஸ்ஸை பிடிச்சிட்டோம், இல்லைன்னா 2 மணி நேரம் வெயிட் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலாக பேசுகிறான். ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இது கூட அவளுக்கு புரியலையா, இல்லை மண்ணா இருக்காளா அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே 2 பேரும் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்களா. அங்கே ஒரு கடைக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹென்னு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். டே நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான், நீ உங்கள் ஆன்ட்டியை மீட் பண்ண தானே போனேன், அங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை என் ஆன்ட்டி நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்ட்டு 2 பேரும் கேட்குறாங்க. ஸோ இவனை உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்கான், அவங்க அம்மா வந்தது, காசு கொடுத்துட்டு போனது அப்படின்னு. இந்த காசு விஷயத்தை பற்றி உனக்கு எப்போ தெரியும்? எனக்கு அது முன்னாடியே தெரியும், நானே அதை பே பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எதுக்காக அவங்க ஆன்ட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சும்மா கடுப்பேற்றிட்டு அப்படின்னு அவள் கத்துறா. வாய் மூட்டு இருடி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லை, அவங்க ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க, அதனால தான் என்கிட்ட சொன்னாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா என்னை வந்து பார்க்காததுக்கான காரணம் அவங்கக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. அதனால் நான் பே பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து பே பண்ணிவிட்டு என்னை கூட பார்க்காம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. 3 பேர் உட்காந்து பன்னெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பன்னெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, இந்தா சாப்பிடு அப்படின்னு. என்கிட்ட இருக்கிறதே போதும் அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வரான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவைச்சிட்டு இருக்காரு. இவனும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் உட்காந்து ஹெல்ப் பண்ணுறானா, நான் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவரை பார்க்குறான். அவருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பயங்கர பெயினாக இருக்கும் போல், அங்கங்கே பேண்டேஜ் எல்லாம் ஒட்டியிருக்காரு. ஸோ இவனுக்கு புரியுது நமக்காக தான் அவர் ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு சொல்கிறான். எங்கள் அம்மா உங்ககிட்ட கொடுத்த காசை வந்துட்டு என்னோட காலேஜ் ஃபஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமான காசு எல்லாத்தையுமே நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி கட்டிடுறேன் அப்படின்ட்டு. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. உனக்கு யார் இதை சொன்னா அப்படின்னு. நான் என்னோடய ஆன்ட்டியை மீட் பண்ண போனேன்ல, அவங்க தான் சொன்னாங்க, என்னை பார்க்காமையே அவங்க இங்கேருந்து போயிட்டாங்கல்ல, பரவாயில்ல அவங்கள நீங்கள் திரும்ப மீட் பண்ணீங்க அப்படின்னா நான் சொன்னதாக சொல்லுங்கள், நானுமே அவங்கள மீட் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த துணியெல்லாம் போயிட்டு காய போட போகிறான். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, என்கிட்ட காசை திரும்பி கொடுக்கணும் அப்படி இப்படின்லாம் எதுவுமே தயவு செஞ்சு சொல்லாத, நீயும் ஜியோனும் எனக்கு ஒன்று தான், உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. அந்த ட்ரெஸ்ஸை காய போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டே இருக்கான். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கான். என்னப்பா அவங்க அம்மா காசு திரும்பி கொடுத்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னானா அப்படின்னு. இவரும் ஆமாம் எந்த ஒரு சீக்ரெட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே நம்ம என்ன தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா போர்வை போத்திட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். இதுக்கப்புறமா மறுநாள் காலையில் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ்புக் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நான் இன்னுமே காசெல்லாம் சேர்த்து வைக்கணும், ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே காலேஜ் போக போகிறாங்களே அப்படின்ட்டு. அட இருக்கட்டும்டா இருடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் இந்த ஹென்னோட அப்பா ஏன் எதுவுமே பண்ணாமல் இருக்கான், அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் அவன் வேற என்ன குடைச்சல கொடுக்க போகிறான்னு தெரில அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஆளை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹென்னுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. எனக்கு நிறைய வேலை இருக்குது, இதே திரும்பி பேசாதீங்க அப்படின்ட்டு அவன் கடுப்பாகி அங்கேருந்து போயிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அவனோட பிளேஸில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோன் வந்துட்டு இருக்கா. அவளை பார்க்கும்போதெல்லாம் நேற்று நைட்டு நடந்த அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து துரத்தி விடவே பார்த்துட்டு இருக்கான். ஏன் அந்த மாதிரி பண்ணுற, அந்த பெட்ஷீட்லாம் க்ளீனாக இல்லை, பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அதில் படுத்து உருண்டுட்டு இருக்கா. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாரு எனக்கு எக்ஸாம்லாம் வரப்போகுது, ஸோ அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணும், மரியாதை இங்கேருந்து போ அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு இருக்கான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா அவளை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அவன் நார்மலாக தான் இருக்கா. இதுக்கப்புறம் ஹென்னுக்கிட்ட வந்து கேட்குறா, எதுக்கு அவன் இந்த மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு. அது எக்ஸாம் வருதுல்ல, அதனால தான் அந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு. ஓ அதனாலயா அப்படின்னு. இவனும் டால்மியும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில் 2 பேரும் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க போல். அப்போ இவ பார்த்தீங்கன்னா
டேய் 2 பேரும் அந்த படியிலேருந்து மெதுவா கால் எடுத்து வைங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் 2 பேத்துக்கும் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பா போல. அதெல்லாம் எடுத்து குடுத்துட்டு இருக்கா. நீ ஏம்மா இவ்ளோ நர்வஸா இருக்க? அப்படின்ற மாரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் 3 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேத்தையுமே வந்துட்டு எக்ஸாமுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, எல்லா கொஸ்டினுமே வந்து அட்டெண்ட் பண்ணு. அப்பதான் வந்துட்டு அதில கொஞ்சமாவது கரெக்ட்டா இருக்கும் அப்படி இப்படின்னு. சரி ஓகே, ஓகே அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்க. அப்புறம் அந்த ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், டால்மி இவங்க 2 பேத்தையும் காட்டுறாங்க. இவங்களுக்கு இப்போ தானே எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சியரப் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீட் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹென்னும் பார்த்தீங்கன்னா வராங்க. அட இந்த செட்டப்லாம் யார் பண்ணது அப்படின்னு. அதுவா அப்பா, அங்கிள், அப்புறம் டால்மி எல்லாருமே தான் பண்ணாங்க. நீ என்ன பண்ண? நான் இங்கே ப்ரெசன்டபிளாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அந்த கிரில்லெல்லாம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவ கையில் தெரியாமல் சுற்றுதா. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதறி போயிடுறான். கோக்கெல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கான். நீ பார்த்து கவனமாக இருக்க மாட்டியா அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கானா. அங்கே 2 பேரும் முழிக்கிறாங்க. இவன் ஏன் இவ்வளோ ஹைப் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஹீரோயினுக்குமே ஒன்றும் புரியல. என்ன வந்து சொல்லிட்டு இருக்கான், டே அவளுக்கு அடிப்பட்டதை விட நீ கத்துறது தாண்டா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். வா உனக்கு நான் ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விடுறேன் அப்படின்னு. ஆயில்மெண்ட் தான் அவன் போட்டுட்டு இருக்கான். அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப சீரியஸான விஷயம் கிடையாது, அது நார்மலா தான் இருக்கு அப்படின்னு. வாய் மட்டும் நல்லா பேசு, ஆனா கவனமா மட்டும் இருக்காத அப்படின்னு. சரி எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறமா நீ என்ன உன் வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவ தானே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். அது ஒன்றும் காரணம் இல்லையே, அப்புறம் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து எந்திரிக்க போகிறானா. அட சொல்லுடா அப்படின்ட்டு இவ பிடிச்சி இழுக்கிறா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வரும்போதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க 2 பேத்தையும் கொஞ்சம் தனியாக விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரிம்மா ஓகே, இந்த கையை மட்டும் எடு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவனுக்கு ஷிவர் ஆகி அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டுருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியலை. இதுக்கப்புறம் நம்ம என்ன காட்டுறேங்க, இவன் பார்த்தீங்கன்னா டால்மி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. அப்படியா, நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். சரி உங்கள் அம்மா உன்னை வந்து ஏன் மீட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்குமே தெரியல. அவங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட வந்து காசெல்லாம் வாங்கினாங்க கடனா. அந்த காசை மட்டும் அவங்க பே பண்ணிட்டு என்னை பார்க்காமே அவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறான். இவங்களும் ஏன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்குமே தெரியல அவங்க ஏன் என்னை வந்து பார்க்கல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். நீ அவங்கள மிஸ் பண்ணுறியா அப்படின்னு. நான் ஒன்றும் அவங்கள மிஸ் பண்ணலப்பா, நான் ரொம்ப அவங்கள வந்துட்டு வெறுக்கிறேன். ஆனாலும் பார்க்கணுன்னு எனக்கு தோணும், இருந்தாலும் ரொம்ப நான் அதிகமாக வெறுக்கிறேன். நான் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி அவனே கேட்குறான். இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி இரு, நான் உனக்காக போய் மீட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு மீட்டெல்லாம் எடுக்கிறான். அவள் பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டுருக்கு. ஏம்மா ஏம்மா நீ அழுகுற அப்படின்னு. யாராவது அழுதாங்கன்னா எனக்கும் அழுக வந்துடும் அப்படின்னு. நான் ஒன்றும் அழுகலையே, உங்கள் மூஞ்ச பார்த்தா அழுத மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. சரி சரி அழுகாத, நான் ஒன்றும் அழுகலை. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரியுமே, உனக்கு ஹீரோ மேலே தானே க்ரஷ் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாளா. எனக்கு தெரியும், நீ வந்துட்டு அவன்கிட்ட சொல்லிடு உன்னோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு. இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி நான் நம்புகிறேன். டே சத்தியமாக இல்லை, சரிம்மா நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் நம்பவே இல்லை. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் மேலே வராங்கல்ல. ஸோ டால்மி பார்த்தீங்கன்னா உன் கையை கட்டாமல் ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டு விட்டானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா சரி இந்த பிள்ளைக்கு நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவளோட பேக்கெல்லாம் எடுத்து ஹீரோவோட கையில் கொடுத்துட்ருக்கா. டேய் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீனே போயிட்டு இவ்வளோ ட்ராப் பண்ண அப்படின்னு. அவன் ஏன் போகணும், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா முறைக்கிறான். சும்மா இரு, இவங்க 2 பேத்துக்கு நான் வந்துட்டு கனெக்ஷனை உருவாக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பார்க்குறான். சரி இவ கூட நம்ம ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இந்த பொண்ணையாவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவன் பார்த்தீங்கன்னா நம்ம டால்மியை பற்றி கண்ணடிக்கிறான். எப்படி உனக்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் பார்த்தியா, நீ அவன்கிட்ட எப்படியாவது உன் லவ்வை சொல்லிடு அப்படின்னு. அவளுக்கு அட முட்டா பையில ஏன்டா இப்படி தற்கூரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா. இந்த ஜென்மத்தில் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்காதுடா, லவ்வே உனக்கு கிடைக்காதுடா அப்படின்னு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம டால்மியை காட்டுறாங்க. அவள் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் எதுவுமே தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மையாகவே எனக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்னு. எனக்குமே தெரியும் உனக்கு என்ன தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறா. ஆனால் அவன் வந்துட்டு இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டான். அவன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவனுக்கு இந்த மாதிரி சுற்றி வளைக்கிறது, இந்த மாதிரி இன்னர் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியாது அப்படின்னு. டால்மியை பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் ஏற்றி விட்டுறான். அப்போ அவங்க அம்மாட்டிருந்து ஃபோன் கால் வருது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் ஒன்றும் பண்ணலை,
சோகி தான் உனக்கு கால் பண்ணா, நான் அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சும்மா அவளை யூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. எக்ஸாம் எப்படி போச்சு? ஏதோ போச்சு. அதை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. நீ சியோலில் அப்ளை பண்ணுறியா இல்லையா? நான் அப்ளை பண்ண முடியாது. இல்லை, நீ வந்துட்டு சியோல் வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். இதுக்கப்புறமா அந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்திருப்பான் போல். ஸோ நீ கண்டிப்பாக சியோலில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும் அப்படின்னு. இல்லை, நான் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த யூனிவர்சிட்டிக்கு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் கண்டிப்பாக உங்கள் அப்பாட்ட பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹென்னுக்கும் பார்த்தீங்கன்னா சியோலில் சீட் கிடச்சிருக்கும் போல். அவனுமே அங்கே போக மாட்டேன், இங்கே இருக்கிற காலேஜுக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறான். இவர் பார்த்தீங்கன்னா கடுப்பாய் குச்சி வச்சு அடிக்கலாம் வந்துட்டு இருக்காங்களா. அவள் பார்த்தீங்கன்னா பயங்கர மூமெண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கான். இதை மட்டும் பண்ணு, ஆனால் ஒழுங்காக நீ வந்துட்டு ஒரு முடிவும் எடுக்காத அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியோலில் இருக்கிற ஒரு டீமுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் வச்சுருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அந்த சார் இருப்பாங்களா, அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்ன சார் எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, என் பையன் என்ன சொல்கிறானோ அதுபடியாக நடக்கட்டும்ன்றாரு, அவருக்கு நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த மேட்சுக்காக எல்லாருமே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஓடிட்டுருக்காங்க. அதே சமயம் என்னோட அந்த அப்பா இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அந்த மேட்சை தான் காட்டுறாங்க. அந்த சியோல்லேருந்து வந்திருப்பானுங்கள்ல, அந்த டீம் லீடர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்னுக்கிட்ட வந்து ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து ஏதோ குட்டி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறதா கேள்விப்பட்டு, ஒழுங்காக பிஸ்னஸ் போகலையோ, அதான் இப்படி தண்டமான ஒரு ஷூவை போட்டு வந்திருக்கியோ, சரி என்ன பண்ணுறது, ஓகே ஒழுங்காக விளாடு அப்படின்ற மாதிரி ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அப்படியே மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சியோல்லேருந்து வந்தவங்க தான் கோலாக போட்டுட்ருக்கானுங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஹென் வந்துட்டு பயங்கர பீக் ஆகிட்டான். ஸோ பயங்கரமாக வந்துட்டு பாலெல்லாம் பாஸ் பண்ணி விளாண்டுட்டு இருக்கானுங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. அந்த சியோல் டீம்மே ரொம்ப டஃப் கொடுத்து தான் விளாண்டுட்டு இருக்கானுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் ஹென்னோட டீம் வந்துட்டு ஜெயிச்சிருது. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த டைம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹென்னோட அப்பாவை பார்த்துட்றான். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போக போகிறாரு. இவன் பார்த்தீங்கன்னா குறுக்கு வந்து நின்றுட்டு இருக்கான். டேய் ஏன்டா இந்த மாதிரி என்னை பயமுறுத்துற அப்படின்னு. எதுக்காக நீங்கள் இங்கே வரீங்க, அவனையே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. நீ வந்து சின்ன பையன்டா, ஏன்டா இதில் தலையிடுற, பெரியவங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு புரிஞ்சிருது ஒருவேளை ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணுறதுக்கு போகிறாரோ அப்படின்ட்டு. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா ஹென்னை மீட் பண்ணுறதுக்காக வரும்போது இவங்க இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டானுங்கள்ல, ஸோ பார்ட்டியெல்லாம் வைக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து கேட்குறான், டேய் வாடா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. எனக்கு பசிக்குதுடா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னோட பயாலஜிக்கல் அப்பா இங்கே வந்தார், அவர் ஹீரோனோட அப்பாவை மீட் பண்ண போகிறாரு அப்படின்னு. இதை கேட்டோன்னா அவன் பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்கு. அப்படி இந்த ஆளை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. இவருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை தூக்கி போடுறாரு. என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, யோ திறந்து பாரியா, டைமில் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரா. ஸோ இவரே பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் யூஎஸில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல்ஸு. அவனுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது தெரியுமா, பாஸ்கெட் பாலில் அவ்வளோ சூப்பராக விளாடுறான். ஸோ அவனோட ஃப்யூச்சரை நீ ஏன் தடுக்கிற, அவனை ஏன் கூட அமுச்சு வை அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்துடுறாரு. ஸோ சேரெல்லாம் தூக்கி அடிக்க போயிட்டுருக்காரு. எம்பிட்டு தைரியம் இருந்துச்சுன்னா நீ இப்படி வந்து பேசுவ, 10 வருஷமாக அவன் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வளர்ப்பானாமா, நீ நோகாமல் வந்து கூட்டு போவியோ. அவர் பார்த்தீங்கன்னா அவரை விரட்டிட்டு இருக்காரு, உப்பெல்லாம் தூக்கி மேலே போட்டுட்ருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் நான் இந்த மாதிரி அமைதியாலாம் இருக்க மாட்டேன்டா, ரிட்டன் வருவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. என் லைஃப் டைமில் என்ன இந்த மாதிரி யாருமே ட்ரீட் பண்ணதில்லை அப்படின்ட்டு ரொம்ப புலம்பிட்டே வந்துட்டுருக்காரு. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஹென்னு வந்துட்டு ஓடி வந்துட்டுருக்கான். இவன் இப்படி ஓடி வரான் அப்படின்ட்டு இவரும் பார்த்தீங்கன்னா கார் அப்படியே ஓரம் கட்டுறாரு. அவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என் அப்பா கிட்ட போய் பேசியிருந்துருப்பீங்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு. காரில் ஏறு போய் பேசலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ வந்து கேட்டுட்ருக்கான், உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் தான் உங்கள் கூட வரமாட்டேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்காக எங்கள் அப்பாவை போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. எது உங்கள் அப்பாவா, இங்கே பாருடா, நான் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன், என்னை வேறு வழியில் கேட்க வைக்காத. உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு இருக்கியே, அவர் இத்தனோண்டு ரெஸ்டாரண்ட் தானே வச்சுருக்காரு, என்கிட்ட இருக்கிற காசு பவரை வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். ஸோ மரியாதையாக நல்ல முடிவெடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சும்மா இந்த மாதிரி பூச்சாண்டி வேலைலாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காத, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான்.
இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமா இருக்கு. எதுவும் பண்ணிருவானோ அப்படின்னு. அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வரேன். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் எடுத்து குடுக்குறாரு. அவனும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, "நீ வந்துட்டு இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அடுத்தடுத்த லெவல் போகணும்னு உனக்கு ஆசை இருக்கா?" அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்றான். "என்னப்பா பேசிட்டு இருக்க? உன்கிட்ட யார் வந்து சொன்னா?" அப்படின்னு. அது பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் உன் மேட்ச்ச பார்த்தாங்க. வந்து என்கிட்ட சொன்னாங்க. "அப்படியாப்பா? சரிப்பா" அப்படின்ற மாரி சொல்றான். "நீ ஃபாரின் போயிட்டு படிக்கிறியாப்பா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "என்னப்பா சொல்றீங்க? அங்க போயிட்டு நான் எப்படி ஸ்டே பண்ணுவேன்? நான் எப்படி இருப்பேன்? என்னால இருக்க முடியாது" அப்படின்னு. "ஓ! அத பத்தி தான் நீ யோசிக்கிறியா? இந்த நண்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா" அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அத அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அவங்க அப்பா வந்து பேசுனனால தான் இவர் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்ட்டு. அதனால பெருசா எதையுமே கண்டுக்கறல. அப்படியே மாடியில பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க இங்க வரவே கூடாதுன்னு நான் அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு. அந்த நேரம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ஹென் வந்து சொல்றா, "நீ அட்டெண்ட் பண்ணாத" அப்படின்னு. "இல்ல சோகிய போன டைம் நான் திட்டி விட்டுட்டேன். அவளா தான் இருப்பா" அப்படின்ட்டு ஃபோன் அட்டெண்ட் பண்ணும்போது அந்த சைட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அப்படியே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கீழே ஓடி வந்துட்டு இருக்கான். அவரு என்னடா ஆச்சு? ஏன்டா அந்த மாதிரி வர அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அம்மாக்கு அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஸ்பாட்லயே சோகியோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு. இவருக்கு அது கேட்டோன்னே என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படியே அந்த ஆக்சிடெண்ட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோட அம்மாவை பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டத்தோடையும் பயத்தோடையும் நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.